சண்டே மார்னிங் காலையில் 7 மணிக்கு தான் கிச்சனுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். காலையில் எழுந்ததுமே இந்த மட்டன்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். நேற்று ஈவினிங்கே மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். கூடவே தேங்காவும் வெளியில் எடுத்து வச்சாச்சு. மட்டன் குழம்பு செய்யலான்ட்டு 1, 2 பாத்திரங்கள் தான் இருந்தது. அதையும் கழுவிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, டேட்ஸு. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். சரின்னு பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். 100 கிராம் 14 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி. கடகடன்னு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா அரைச்சி தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் குழம்பு செய்யும்போது நான் இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, வழக்கமாக மட்டன் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். குக்கரில் வந்து 5, 6 விசில் விட்டால் தான் மட்டன் நல்லா சாஃப்டாகி வரும். அது தெரியாமல் நான் கடாயில் போட்டு நல்லா கலந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து குக்கரில் வந்து மீதி அதில் வச்சு செஞ்சுட்டு நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என் பையன் நல்லா கூட ஒரு சப்பாத்தி இன்றைக்கி சாப்பிட்டான்.